நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணையின் அடிப்படையில் ஏற்கனவே மாண்புமிகு பேரவைத் தலைவரிடத்திலே கட்சி தாவல் தடை சட்டத்தின் மீது ஏற்கனவே கட்சி மாறிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்று குதிரை பேரத்தின் மூலமாக ஆளும் கட்சியிலே சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுச் செயலாளரின் சார்பிலேயும் சட்டமன்ற கட்சி தலைவரின் சார்பிலேயும் கொடுக்கப்பட்ட மனுக்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். அதன் அடிப்படையில் ஏற்கனவே 7ஆம் தேதி 17ஆம் தேதி 21ஆம் தேதி ஆகிய தேதிகளில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் கொடுக்கப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை இதுவரை எடுக்காததை கண்டித்து மீண்டும் நாங்கள் பேரவைத் தலைவர்களை இன்றைக்கு சந்தித்து நாங்கள் ஏற்கனவே கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் தேவையான விளக்கங்களை கேட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் உரிய விளக்கங்களை எங்களுக்கு தரவில்லை. எனவே கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த பதில் காப்பியை எங்களுக்கு வழங்க வேண்டும். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று எங்களுக்கு தெரிந்தால்தான் அதற்கு உரிய பதிலை நாங்கள் மீண்டும் பேரவைத் தலைவர்களிடத்திலே தெரிவிக்க முடியும் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் மீண்டும் பேரவைத் தலைவர்களை சந்தித்து ஏற்கனவே கட்சி தாவல் சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரப்பட்ட உறுப்பினர்களால் வழங்கப்பட்ட பதில் மனுவினுடைய நகலை வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அந்த கடித நகல்களை தருவதாக சொல்லியிருக்கிறார். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.